சங்கீத புத்தகம் 754வது பக்கம் 33வது அதிகாரம் 34வது அதிகாரம் ரெண்டையும் சேர்ந்து நாங்கள் அதில் 3 வசனம் 3 வசனம் 6 வசனம் நம்ம படிப்போம். பழைய பாடு 754. எடுத்துட்டீங்களா சபையார்? சங்கீதம் 133வது அதிகாரம் ஒன்றின் பின் ஒன்றாக நம்ம படித்து நம்ம ஆராதனை செய்வோம் ஆண்டவருக்கு. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. சபையார் எல்லாரும் படி. எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரியுங்கள். கடைசி வசனத்தை சபையார் எல்லாரும் சேர்ந்து படிப்போமா? வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தர் சீயோனில் இருந்து சபையார் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. ராக்கால்கள் நிற்கும் கர்த்தருடைய ஊழியக்காரர் நீங்கள் யாவரும் அவரை ஸ்தோத்தரியுங்கள். ஆமென். உங்கள் கைகளை பரிசுத்த ஸ்தலத்துக்கு நேராக எடுத்து கர்த்தரை துதியுங்கள். இதோ சகோதரரும் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமும் ஆனது. அது ஆரோருடைய சிரசு மேல் ஊற்றப்பட்டு அவருடைய தாடியிலே வடிகிறதும் அவருடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்துக்கும் எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளை எடுக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய சமூகத்தில் என்ன இருக்கிறதா? ஆசீர்வாதமும் ஜீவனும் உண்டு. அவரை தேடி வந்த ஒவ்வொருவரையும் நம்ம அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து அனுப்புவாராக. ஹல்லேலூயா. நம்ம ஜெபத்தோட நம்ம ஆராதனை கூட கடந்து செல்வோம். எல்லாம் கண்களை மூடி நம்ம ஜெபம் இரக்கமுள்ள பிதாவே, அருமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காய் நன்றி அப்பா. இங்கு அழைத்து கொண்டு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. கர்த்தாவே, ஆராதனை பகுதி, வார்த்தை பகுதி, ஜெப பகுதி, திருவிருந்து பகுதி, காணிக்க பகுதி ஒவ்வொன்றையும் பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. கர்த்தாவே, ஆண்டவரே, ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் இசைக்கர்கள் வாசிக்கிற பிள்ளைகள், பாடல் குழுவினர்கள், சபையார் யாவரையும் ஆண்டவரே இந்த காலங்களை மறைத்து கொடுங்க. தொடக்கத்து முடிவரை பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே. உங்களுக்கு நாங்கள் சகல துதியும் கனமும் மகிமை செலுத்த வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் நம்ம வாயில திறந்த தேவனை ஆராதிப்போம், துதிப்போம், நன்றி
கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். கரத்தட்டி சொல்லுவோம். என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவேன். எல்லாமே பார்த்துக் கொள்வீர். அல்லேலூயா. சாமியார் உள்ள கரத்தோட, உள்ள சத்தத்தோட
ஆசாரியர்கள்